ரோட் சைடு அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் டிவிகேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு தம்ப்நெயில்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க. உங்களோட கருத்து என்னன்னு நான் கேட்டிருந்தேன். என்னோட கருத்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பரவலாக மக்கள் என்ன பேசுகிறாங்கன்ற விஷயமும் சொல்லியிருந்தேன். கடைசியாக அந்த வீடியோட எண்டில் ஒரு விஷயம் நான் சொன்னேன். நீங்கள் இந்த கூட்டணியை விரும்புகிறீங்களா, உங்களோட கருத்து என்னவோ ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% அந்த வீடியோ கீழே வந்த கமெண்டில் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் என்டிஏ கூட்டணிலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம விஜயண்ணனுக்கு இருக்கிற பவர், அவருக்கு இருக்கிற மாஸ், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் வச்சு நம்ம தனியாகவே நின்று நம்மளோட பவர் என்னன்னு காட்டுவோம். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, பிரதர் நமக்கு பிஜேபியோடலாம் செட் ஆகாது, ஸோ நம்ம கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு, விஜயனை விக்ரவண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் பிரதர் இந்த அலைன்ஸ் நல்லா இருக்கும், மேபி 200 சீட்டுக்கு மேலே நம்ம ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் சிஎம் நம்ம விஜயண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ஸோ பெரும்பாலும் அதிகமாக நான் சொன்ன மாதிரி 60% மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வேணாம், என்டியோட கூட்டணி தலைவர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் வச்சுருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை நேற்று முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதாவது எப்போவுமே இருக்கிற விஷயம்தான். நம்ம சிபிஐ விசாரணைக்கு போன அப்புறம் இந்த திமுகவில் இருக்கிற ஐடி விங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரப்புவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் பரப்புனாங்க. விஜய் அவர்கள் உள்ளே போயிட்டாங்க, ஏகப்பட்ட கேள்வி, சரமாரியான கேள்விகள், அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது, வெளியே விஜய் வர்றது தெரியவே தெரியாது, முகத்தை மூடிட்டு போகிறாரு, சென்னைக்கு எப்படி திரும்ப வருவார், ஸோ கடைசியாக என்டியோட அலைன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட டாக்ஸ் நேற்று. ஸோ விஜய் அண்ணன் உள்ளே போனார். அதாவது அவர் உள்ளே போகும்போதே 2-3 வீடியோ கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோலாம் வந்துச்சு. பிளாக் கலர் ஷர்ட் போட்டு போயிருக்காரு. ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்ன மைண்ட் செட்டில் போயிருக்காரு. அந்த கருப்பு சட்டை போட்டதுக்கு 1000 அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். பெரியாரை கம்பேர் பண்ணி பேசலாம், எதிர்ப்பை கம்பேர் பண்ணி பேசலாம், அந்த கெத்து மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கருப்பு கலர் உடைக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் உள்ளே போனார். உள்ளே முடிச்சு கிட்டத்தட்ட 6 to 7 hours நினைக்கிறேன். உள்ள என்கொயரியெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா அவர் வெளியே வராரு. ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அவர் கரெக்டாக அந்த வெளியே வர டைமிங், இது எல்லாமே ஓரளவுக்கு செம்ம டைமிங் சொல்லலாம். அதாவது அவர் வெளியே வந்து அந்த சிரிப்பு முகம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு விஜய் என்ன செம்ம பாசிட்டிவாக இருக்கார். என்ன நடந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் தனிச்சு தான் நிற்க போகிறோம், நம்மளோட சக்தி என்னன்றது மக்களுக்கு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாருக்கும் தமிழக வெற்றி கழகம்னா என்னன்றதை ஏப்ரல் 23 தெரிய போகுது. ஏன்னா அன்றைக்கி தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போலிங் டேட் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் மே மாதம் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றி கண்டிப்பாக நமக்கு தான் இருக்க போகுது. ஸோ நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னா, விஜயன் அந்த சிபிஐ விசாரணை முடித்து வெளியே வரும்போது டெல்லி அந்த சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே வந்து நிற்கிறாங்க. டிவிகேன்ட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸு, பவுன்சர்ஸு, இத்தனை வருஷமாக சிபிஐ அந்த விசாரணை நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அங்கே நடந்தது இல்லையா. ஏகப்பட்ட கட்சிக்காரங்க நிறைய பேர் எங்கே வரைக்கும் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக போயிருக்காங்க, நிறைய பேர் நெகட்டிவாக போயிருக்காங்க. ஆனால் அதோட வாசலில், அந்த சிபிஐ குவார்ட்டர்ஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு அவங்கெல்லாம் அப்படியே வியக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த காரோட டோர் இருக்குது பாருங்கள், டாப்பை ஓப்பன் பண்ணி அது வழியாக வெளியே வந்து நின்று அங்கே இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கையை காமிச்சு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவருக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வண்டி வழியாக அவர் வெளியே வரும்போதே அவ்வளோ பேர் அண்ணா அண்ணான்னு கத்துறாங்க, அந்த பூவை வீசி அவரை வரவேற்கிறாங்க. ஸோ பார்க்கும் போது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்து அவர் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்தது. இப்போது ஒரு விஷயத்தை நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மீடியாவில் இருக்கிற எல்லாம் நம்பி தான் ஊர் சைடு, கிராமங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க. முன்காலங்களில் ரேடியோ, அதில் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து நிறைய வாட்டி நிறைய மக்களை ஏமாற்றிருக்காங்க. இப்போ டெலிவிஷன் செய்திகள், நியூஸ் கார்டு, இப்போ சமூக வலைத்தளங்கள், அதாவது சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளத்தில், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்த நியூஸ் தான் இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இருக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அது ஃபேக்குன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ கூட பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு நியூஸ் தான், அதாவது பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களோட தொலைபேசி மூலமாக பேசினார். ஸோ மோடிஜி அவர்கள் மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. அமித்ஷா அவர்கள் பவன் கல்யாண் கிட்ட சொல்லி பேச சொன்னார். பவன் கல்யாண் ஃபோன் பண்ணி நம்ம தலைவர்கிட்ட, விஜய் அவர்களே நானும் ஒரே மாசில், நானும் நீங்களும் ஒரே மாதம் தான் இருந்தோம், ஸோ நான் இந்த மாதிரி ஒழுங்காக வரல, அதுக்கப்புறம் அமித்ஷா அவருக்கு சொன்ன அப்புறம் நான் பேச்செல்லாம் கேட்டு இப்போ பாருங்க நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன்,
ஸோ உங்களுக்கு அதே மாதிரி என்ன மாதிரியே பவர் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்காங்க, மாஸ் இருக்குது. ஸோ நீங்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் அதிக சீட்ஸ் வின் ஆகலாம், டெப்டி சீஃப் மினிஸ்டர் கிடைக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்ச மாதிரியும் சொல்லி நியூஸ் கார்ட் நிறைய நியூஸில் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கூட இதை பார்த்துட்டு ஒருவேளை பவன் கல்யாண் பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கூட நான் கூட டவுட் பட்டேன். ஆனால் ரீசெண்டாக அவர் தந்தி டிவிக்கு ஒரு நியூஸுக்கு ஒரு டிபேட்டில் உட்காந்து பேசியிருக்காரு. அதில் அந்த ஆங்கர் கேட்குறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்ததுங்க, நீங்கள் விஜய் அவர்கள்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க, இந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்களான்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார். அதை பார்த்தோன்னா தான் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல் மேலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய கோவம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் கூட நான் இப்போ எதுவும் பேசலை, ரீசெண்ட் டேஸில் நான் எதுவும் பேசியிருக்கேன். எப்போ நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அது ஏதோ ஒரு படம் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பேசியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக நான் பேசல, ஒரு நேரில் சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வதந்திகள், எதுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரில. நான் அவரை எந்த அலைன்ஸுக்குள்ளேயும் சேர சொல்ல, எனக்கும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரல, நான் யார்கிட்டையும் அதை கன்வே பண்ணவும் இல்லை. இது வதந்தி, ஃபேக் நியூஸுன்றதை அவரே சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மீடியாஸு நிறைய நியூஸாக அந்த நியூஸை பெரிய லெவலில் கேரி பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கொட்டெழுத்தில் போட்டு இவங்க 2 பேர் பேசுகிற மாதிரியும் இவங்க 2 பேரோட ஃபோட்டோஸ் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை ப்ரொமோட் பண்ணாங்க. இது யார் பண்ணியிருப்பா? ஸோ என்டிஏ அலைன்ஸில் விஜய் அவர்கள் வரணும், இதை தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணணும். இந்த நிறைய கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, முக்கியமாக சொல்ல போனால் இந்த சிறுபான்மைகள் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு போகக்கூடாது. பிஜேபி கூட விஜய் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா, என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா, ஸோ இந்த டைப் இருந்து தெரிஞ்சதுன்னா சிறுபான்மைகள் ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு வராது, எல்லாம் வெளியேறிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற பவரே என்னென்னா, விஜய் எனக்கு இருக்கிற பவரே என்னென்னா, மெயினாக இஸ்லாமிய சகோதரர்களும் நம்ம கிறிஸ்டின்ஸும் தான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தியாக இருக்கிற ஒரு மனிதர் மேலே இந்த மாதிரி ஒரு காவியை பூசிட்டா அவங்கெல்லாம் பேக் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களாம் நியூஸ் தானே பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன நியூஸ் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் கடை நம்ம தட்டி விடுவோம், எல்லாம் வாட்ஸ்அப்லையும் தட்டி விடுங்க. இப்படி போனால் என்ன ஆகும்? பவன் கல்யாண்லாம் எங்கே இதுக்கு பதில் கொடுக்க போகிறாரு? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. அவரே இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸில் சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நியூஸ் சேனலில் வர எதுவுமே நம்பாதீங்க. ஸோ உங்கள் கண்ணால் பார்க்குறதும் உங்கள் காதால் கேட்குறீங்களா, ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை களத்தில் இறங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிபிஐ விசாரணை முடிஞ்சிச்சு. இந்த மாதம் 17ஆம் தேதி நம்ம செந்தில் பாலாஜி அவர் போகிறாரு. ஸோ அவர் போய் வந்தோன்னா அவரோட முகத்தை நம்ம பார்க்க தானே போகிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ விஜயனை வெளியே வந்தோன்னா அந்த மக்கள் பார்த்தோன்னா அந்த சிரிப்பாக இருக்கட்டும், அந்த காரில் அவர் வந்ததும் அவர் மேலே அந்த பூ வீசுறதும் இதெல்லாம் நமக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி தான். 23ஆம் தேதி ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தலைவருக்கு வாக்களிக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகம் கூட நான் கேம்பெயின் போயிட்டு தான் இருக்கேன். வீடு வீடாக போய் என் ஏரியாலெல்லாம் போய் நம்ம விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் இருக்கிறோம். ஸோ இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்கூல் பசங்க தான் உங்கள் கூட இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க தான் உங்கள் கூட இருக்காங்க. விஜய் அவர்களை பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லை, இவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அந்த ஸ்கூல் பசங்க கூட வச்சு நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணோம், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம யாரும் அவங்கள கூப்பிடல, வாங்கப்பா எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுங்கலாம் சொல்ல. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம் தெரியுமா, அந்தந்த ஸ்ட்ரீட்டில் சின்ன சின்ன பசங்க ஒரு 6th-லேருந்து 10th படிக்கிற வரைக்கும் இருக்கிற பசங்கள்லாம் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறது, ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்தந்த ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் நாங்கள் விசில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க எல்லாருமே எங்கள் கையிலேருந்து விசிலை வாங்கிறாங்க. விசிலை வாங்கிட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்கன்னா, நீ வாண்ணே என் வீட்டுக்குன்னு சொல்லி எங்கள் கையிலேருந்து ஸ்டிக்கரை வாங்கி அவங்களே அவங்க வீட்டில் போய் ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை வெளியே கூப்பிட்டு வராங்க. அம்மா சொல்லுமா அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அண்ணா சொல்லுமா விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, அம்மா சொல்லுமா டிவிக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களே எங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் கூட 4-5 லேடிஸ், பெண் நிர்வாகிகள், மகளிர் அணிலாம் இருந்தாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் சந்து முனையில் நிற்கிறேன்னா அவங்க உள்ளே போய்ட்டு வெளியே இதை என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க உள்ளே பாருங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாருமே விசில் அடித்து எல்லாருமே வெளியே வர வைக்கிறதுலேருந்து, அதாவது நமக்கு வேலையே கிடையாது. இப்போ ஒரு பிரச்சாரம் நம்ம போகிறோம், நம்ம கேண்டிடேட் வர்றாங்கன்னா நீங்கள் பரவலாக பார்த்துருப்பீங்க, எல்லா கட்சிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோளம் அடிச்சுட்டு வருவாங்க, எல்லாமே இந்த பட்டாசெல்லாம் வெடித்து தெரியப்படுத்துவாங்க, இந்த கேண்டிடேட் வராங்க, இப்போ இந்த கட்சியிலேருந்து வராங்க, நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேண்டிடேட் வண்டியில் நின்று எல்லாருக்கும் இப்படி வணக்கம்லாம் காமிச்சிட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிடுவார். இவ்வளோ தான் கேண்டிடேட் பண்ணுற விஷயம்.
அந்த நிர்வாகிகளாக யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம தோழர்கள் சந்தா போய் வீடு வீடாக போய் நம்மளோட சின்னத்தை ப்ரொமோட் பண்ணுறது, நம்ம மகளிருக்கு விஜயண்ணன் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் கொண்டு போய் புக்காக பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, போஸ்டர் மூலியமா தெரியப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இந்த ஸ்கூல் பசங்க தான். ஸோ அவங்க எல்லாமே அந்த அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நிற்க வச்சு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஓட்டு போட சொல்லி அந்த சின்னத்தை அவங்களே ப்ரொமோட் பண்ணி நம்ம ஸ்டிக்கரை அவங்களே ஓட்டி நம்ம கூட சேர்ந்து அவங்க நடக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னே பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இந்த ஸ்கூல் பசங்களை தான் இருப்பாங்க. விஜயனோட வெற்றிக்கு நீங்கள் ஓட்டில்லைன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள இட போட்டீங்க, சின்ன பசங்க ஸ்கூல் பசங்கன்ட்டு. அந்த ஸ்கூல் பசங்க இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. எல்லா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 சந்து கிட்ட இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி 8-9 சந்து கிட்டத்தட்ட போனேன். நான் போயிட்டு என்னோட காலைல ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தேன் நம்ம பிரச்சாரம். ஒவ்வொரு வீடாக போகும்போது அவங்க கொடுக்க வரவேற்பும், ஒவ்வொரு வீட்டில் எங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ஜூஸ் கொடுக்குறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க. நிறைய வயசானவங்களாம் உட்கார வச்சு நிறைய எம்ஜிஆருக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கதைகள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தலைவர் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது ஒவ்வொரு வீடு போகும்போது. ஆனால் நாங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸா, எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா வயசான கேங்கே யாருமே கிடையாது, எல்லாம் யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ ஒர்க் பண்ணுறவங்க, மகளிர் அணி கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுற லேடிஸ் அவங்க தான் இருக்காங்க. அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரவாயில்லப்பா, நம்ம அண்ணன் எத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் அந்த பசங்க எங்களை கூப்பிட்டு போகிறது. அதை இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறோன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 6-7 சின்ன பசங்க விசில் அடிச்சுட்டு அவங்க ஏரியாவில் அவங்க சந்துக்குள்ளே போய் எல்லாரையும் வெளியே வர வைக்கிறாங்க. அண்ணன் வந்திருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த எரா இருக்குது பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. ஸோ இந்த கொஞ்ச நாளில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது. இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் உள்ளே வருவாங்க. இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஸோ நீங்கள் விஜயன் அந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சு அந்த பிளாக் ஷர்ட்டில் வெளியே எல்லாருக்குமே கை காமிச்சிட்டு வந்திருப்பாருங்க. அந்த மூமெண்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கூஸ் பம்மாக இருந்து. இப்போ நான் வெயிட் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? விஜயனோட அடுத்த ஸ்பீச் எந்த ஊரில் பேச போகிறாரு, எந்த மூமெண்ட்டில் பேச போகிறாரு, என்ன பேச போகிறாரு. ஸோ ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணனால ரொம்ப நெருங்கிடுச்சு, இனிமேல் டைம் கிடையாது. ஸோ இனிமேல் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ என்னன்றதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் நம்ம ரோட் சைடு அம்பானிஸ் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ்லாம் போடுறோம், ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ரோட் சைடு அம்பானிஸுக்கு பேஜ் இருக்குது. என்னோட ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் ஜே அஸ்வின், அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் போடுறேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டேட்டா டேக்கர் பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. Nào, Viena! Viena!